இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரா இருக்கும்? அண்ணாமலை அத்தையா இருப்பாங்களோ இல்ல நீலா அத்தையா இருப்பாங்களோ? எங்க போன என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என்னால உண்மையை மறைக்க முடியாது. வாங்க மாமா. வெண்ணிலா, நீ பண்றது நியாயமா? நீ இப்படி பண்ணலாமா? மாமா பின்ன கல்யாண பொண்ணு நீயே இவ்வளவு லேட்டா வந்தா? உனக்காக அங்க எல்லாரும் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வர்றவங்க எல்லாரும் கல்யாண பொண்ணுங்க கல்யாண பொண்ணுங்க எல்லாரும் என்னைய தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரி மாமா. பரவாயில்ல வெண்ணிலா. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். கல்யாணம்ன்ற பேர்ல நான் பண்ண முட்டாள்தனத்தால எங்க இனிமே இந்த குடும்பத்தோடு சேரவே முடியாதோன்னு நினைச்சேன். ஆனா எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடியே நீ எங்க எல்லாரையுமே சேர்த்து வச்சுட்ட. இன்னைக்கு இந்த கல்யாணத்துல நானும் ஒருத்தனா இருக்கேங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, என்னால இந்த குடும்பம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுச்சு. இப்ப இந்த கல்யாணத்தினாலதான் இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக போகுது. அதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்த எடுத்துக்கோ. எடுத்துக்கோ வெண்ணிலா. என்ன வெண்ணிலா யோசிக்கிற? எடுத்துக்கோ. இதை வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை மாமா. என்னது? ஒன்னும் இல்லை மாமா. அப்புறம் என்ன வெண்ணிலா? எடுத்து வச்சுக்க. இல்ல மாமா, வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க குடும்பத்தோட குலதெய்வம்னா அது சித்தியும் அம்மாவும் தான். என்னைக்கு என்ன இந்த குடும்பத்தோட நீ சேர்த்து வச்சியோ அவங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒன்னதான் நான் வச்சிருக்கேன் வெண்ணிலா. அதனால நீயும் இந்த குடும்பத்தோட குலதெய்வம் தான்.